சபை என்பது ஒரு 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 ஜெபிக்கிற ஸ்தலம், ஜெப வீடு. சபை என்பது என்னது? ஆமா, உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் பிரச்சனைக்காக, உன் சூழ்நிலைக்காக, உன் வியாதிக்காக, உன் கட்டுக்காக ஜெபிக்கிற ஜெப வீடு. அதை இயேசு சொன்னார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். அந்த ஜெப வீட்டுக்கு வராதபடிக்கு நாம் கொடுக்கிற இடம் எல்லாமே பிசாசானவன் செய்கிற காரியம். சபையில வார்த்தையை கேட்க விட மாட்டான். லேசி எப்போ முடிப்பார், தலையை பிடிக்க வைப்பான், காலை பிடிக்க வைப்பான், கையை பிடிக்க வைப்பான், கண்ணை சிமிட்ட வைப்பான், அப்படி தூங்கு விலை பண்ண வைப்பான், அங்கே வேடிக்கை பார்க்க வைப்பான், இங்கே வேடிக்கை பார்க்க வைப்பான். பிசாசனம் செய்கிற வேலைகள்லாம் இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சபைக்கு வந்த மாதிரி தான் இருக்கும். வார்த்தை பிசாசு கை தட்ட விட மாட்டான், பிசாசு பாட விட மாட்டான், பிசாசு துதிக்க விட மாட்டான், பிசாசு ஆவில நிரம்ப விட மாட்டான். பிசாசு தெரியும், நீ 6:50 வந்துட்டு அப்படின்னா உன் வாழ்க்கை வரலாறா மாறிடும். பிசாசுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும், நீ 6:50 வந்துட்ட, your life will turn into history. சொந்தக்காரங்க வருவாங்க, அப்பதான் ஃபோன் கால் வரும். இதெல்லாம் இவங்களுக்கு திரும்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஹாப்பி அவங்களுக்கு. ஏன்னா லேட்டா போலாமா சர்ச்சுக்கு? இதெல்லாம் பிசாசுடைய ட்ரிக்ஸ். சபைக்கு என்ன பண்ண மாட்டான், ஓகே நேரத்துக்கு அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு நீ சபைக்கு 6:50 வந்து பாரு, வாழ்க்கையோட லெவல் அப்படியே டக 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 டக